வணக்கம் நண்பர்களே. காலைல சகர வச்சுட்டு நேத்து போலவே ஒரு மணி நேரம் கழிச்சு நேரா பார்க்குக்கு ஒரு நடைய போட்டாச்சு. நேத்து நம்மளுக்கு வணக்கம் சொன்ன வாத்து நண்பர் இன்னைக்கு அவனோட ஆளையே கூட்டின்னு வந்துட்டான். இப்ப நேத்து யார் கூட வந்தான்? அந்த யோசனையே வந்தா நம்ம ஜுங்கா நண்பரும் வந்துட்டாரு. அவர் கூட சேர்ந்து ஒரு கை சுத்து கை மடக்கெல்லாம் போட்டு நம்மளோட ஹேண்ட்ஸ்டாண்ட் பயிற்சியில இறங்கியாச்சு. நேத்தோட இன்னைக்கு ப்ராக்ரஸ் நல்லாவே இருந்தது. நண்பர்களே, இந்த சீரிஸ்க்கு என்ன பேரு எதுவும் தெரியல, மறக்காம கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்மள மாதிரி நம்ம ஜுங்கா நண்பருக்கும் நேத்தோட இன்னைக்கு ப்ராக்ரஸ் நல்லாவே இருந்தது. அப்படியே மாலை அளவில் தூக்கி எடுத்துட்டு போய் நோம்பு கொஞ்சம் வந்து வீட்டுல வச்சுட்டு திருப்பி நம்மளோட பயிற்சியில இறங்கியாச்சு. வீட்டுல கொஞ்சம் பேலன்ஸும் கிடைச்சது. அதே மாதிரி 2 செகண்ட்ஸ் மேல ஹோல்ட் பண்ண முடிஞ்சு. பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை எல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நேரா இஃப்தாருக்கு வந்தா கோகனட் வாட்டர் ஜெல்லி அண்ட் மில்க்ல செஞ்ச ஜெல்லி எல்லாத்தையும் வச்சு கூட ஜிகிரு தண்டா வேற வச்சாங்க. அதோட முடியல நோம்பு கஞ்சில பஜ்ஜியை முக்கி சாப்பிட்டு ஃபைனலா 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இஃப்தாரை முடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வீட்டுல நெல்லிக்காய் அதிகமா இருந்துச்சு, எதனா பண்ணுன்னு சொன்னாங்க. சரின்னு ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஊத்தி நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த நெல்லிக்காய் தூக்கி உள்ள போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. பிறகு சுத்தமான ஜார்ல 2 பச்சை மிளகா போட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நம்ம வேக வச்ச நெல்லிக்காய் எல்லாம் உள்ள போட்டு ஃபுல்லா தண்ணி ஊத்தி நல்ல ஒரு குழுக்குல போட்டீங்கன்னா நம்மளோட உப்பிலிட்ட நெல்லிக்காய் ரெடி. இது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி 2 டேஸ் கழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அருமையா இருக்கும். வீட்டுல தண்ணியை எடுத்துட்டு வந்து போட சொன்னாங்க, அதை போட்டு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.